வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி 5 மினிட்ஸ் ஈஸி இது உங்கள் தேர்வு துணை. குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காக 85 டேஸ் ஸ்டடி பிளானரோட ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்குது. ஆல்ரெடி 1 வீக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது செகண்ட் வீக். இந்த வீக்கோட எக்கனாமிக்ஸ் 5 முடியுது. யூனிட் 6 மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி மார்னிங் 2 லெசன் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? 10th அரசாங்கமும் வரிகளும், 11th காமர்ஸ்லேருந்து நேர்முக வரிகள் அண்ட் மறைமுக வரிகள், இந்த 3 லெசனையும் படிக்க சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுக்கான கொஷினை நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். இந்த கொஷினை பார்த்து ஆன்சர் எழுதுங்க. கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அண்ட் நாளைக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க அப்படின்னா, வெட்னஸ்டே, அதாவது இன்றைக்கி நல்ல டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வெட்னஸ்டே. நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, லேண்ட் ரீஃபார்ம் அண்ட் அக்ரிகல்ச்சர், அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன் அக்ரிகல்ச்சர். ஏன் இது ரெண்டுத்துலேயுமே இருக்குன்னா, இனிமேல் வர போகிற கொஷின்ஸ் எல்லாமே 2 லாங்குவேஜ்லேயுமே இருக்கும். தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லேயும் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் ட்ரை பண்ணுறவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த டாப்பிக்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் 4th யூனிட் தமிழக மக்களும் வேளாண்மையும், அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு, 11th ஸ்டாண்டர்டில் 8th லெசன் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னும் பின்னும்ல, இந்தியன் எக்கனாமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்த 2 லெசனையும் படிச்சுக்கோங்க. ஆல்ரெடி இந்த லெசன் நம்ம படிச்சிட்டோம். ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கோங்க. இதை முடிச்சுட்டு சீக்கிரமாகவே இந்த லெசன் நீங்கள் ரிவிஷன் பண்ணிடுவீங்க. அதுக்கப்புறம் வீக்லி டெஸ்ட்டுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? HCF ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், நவம்பர் 2024 கரண்ட் அஃபேர்ஸ். இது எங்கேருந்து படிக்கிறீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி கெரியரில் டிஎன்பிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் நான் இதுக்கான கொஷின் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.